Taste the Daily. ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசே நடத்துவதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு அதிகம் வாய்ப்பளிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளை ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதால் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பதிவு செய்து விடுவதாகவும் இதனால் உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே திறனற்ற திமுக அரசு ஆன்லைனில் பதிவு செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். காளைகள் பங்கெடுப்பதற்கு இந்த ஆன்லைன் முறையை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆன்லைன் முறையை நடைமுறைப்படுத்தினதுனால இங்கே இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் வளர்க்கக்கூடிய மாடுகளை பங்கெடுக்க வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஏன்னா யார் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்களோ விண்ணப்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இங்கே உள்ளூரை சார்ந்தவர்கள் இந்த அலங்காநல்லூர் சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமத்து பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கெடுப்பதற்கு அவர்களுடைய மாடுகளை இங்கே அவுத்து விடுறதுக்கு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தடை இருக்குது. அந்த தடைகளாக அடுத்த வருஷம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு அரசு ஆவணம் செய்யும். மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் போராட்டம் அறிவித்த உடனே பேசாத மத்திய அரசும் மாநில அரசும் வாய் திறந்து பேசியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் நிறுத்தப்பட்டதாக செய்தி வெளியானதை அடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வருகின்ற 19ஆம் தேதி மதுரை ரயில் நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். தற்போது இந்த திட்டம் குறித்து விரிவான அறிக்கை வெளியான பின்பு மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மாவட்ட செயலாளர் VV ராஜன் செல்லப்பா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, கழக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன், அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் MS பாண்டியன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பார்த்திபன், மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் செல்வகுமார் உட்பட பலர் உடனிருந்தனர்.